ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜோஷுவா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சம்பங்கி மாலை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார் கிழிச்சிக்கணும். இந்த மாதிரி மேலே வந்துட்டு வளைஞ்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டம் சுற்றுறதுல டாப்லேருந்து மேலேருந்து கீழே வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நரம்பில் கூட இது பண்ணிக்கலாம், நூலில் கூட இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 சம்பங்கி இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி அந்த நாரோடு வச்சு அந்த பச்சை கலராக பேக் சைடில் இருக்கிறத அதை பிச்சு இப்படி ஒரு சுற்றணும். உங்களுக்கு 2 சம்பங்கி வைக்க தெரியலன்னா சிங்கிள் சம்பங்கி ஒன்று எடுத்து இந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். ஒன்றுக்கு பின்னாடி இப்படி ஆப்போசிட் வைக்கணும். அப்படியே ரொட்டேட்டாக வச்சு அப்படியே சுற்றிட்டு வரணும். நீங்கள் கொஞ்சம் அப்படியே திருப்பணும். அப்போ தான் மாலை வந்து நல்லா ரொட்டேட்டாக நல்லா லுக்காக வரும். நல்லா அழுத்தி சுற்றுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. சம்பங்கி இப்படி உடச்சி நம்ம சுற்றிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ஃபினிஷிங்காக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாலை நல்லா ஃபினிஷிங்கில் வந்துட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டாப் சுற்றின பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் நம்ம வைக்கிறோம். ரோஸ் நல்லா அழுத்தி வச்சு சுற்றுங்க, கழன்றக்கூடாது. இப்படி நீங்கள் வச்சுக்கணும். அது பார்த்தீங்கன்னா காம்பு கொஞ்சம் உடஞ்சிருச்சு. ஸோ அதை நாங்கள் எடுத்துகிட்டு வேறு ரோஸ் நம்ம வைக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் நல்லா அழுத்தி. ரோஸ் வச்ச பின்னாடி நல்லா கொஞ்சம் அழுத்தி சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இலை தான் நம்ம வைக்கிறோம். இந்த இலை பேர் பார்த்தீங்கன்னா பன்னீர் இலை சொல்லுவாங்க. இந்த மாதிரி எடுத்து நல்லா அழுத்தி வச்சு சுற்றிக்கோங்க. அப்போ தான் மாலை வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். இலையை வச்சு ஒரு சுற்றி வரணும். நல்லா கொஞ்சம் அழுத்தி இந்த மாதிரி இலை வச்ச பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவ்வந்தி தான் நம்ம வைக்க போகிறோம். நல்ல செவ்வந்தியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ இன்னும் மாலை வந்து நல்லா கலராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 2 கூட வைக்கலாம், நீங்கள் ஒவ்வொன்றா வைக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிற மாதிரி தான் ஃபஸ்ட் டைம்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு செவ்வந்தியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்துட்டு 2 வைக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வராது. இந்த மாதிரி நீங்கள் செவ்வந்தி வச்சுக்கோங்க. ஒன்றா நல்லா அழுத்தி வைக்கணும். செவ்வந்தி வச்ச பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரோஸ் தான் நம்ம வைப்போம். ரோஸ் வச்ச பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்பங்கி. ஏன்னா வீடியோ வந்து லாங்காக போத சொல்லி கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சம்பங்கி. இந்த மாதிரி பிச்சு நம்ம வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ ஸ்பீடாக போகும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சம்பங்கி இந்த அளவுக்கு வச்ச பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸு இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோவில் கொஞ்சம் கிளியராக தெரியல, இப்போ நல்லா தெரியுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அழுத்தி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இலை இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். மாலை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டுருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கீழே நான் சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகும். இலை வச்ச பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவ்வந்தி நல்லா இந்த மாதிரி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இலை, அதுக்கு மேலே இலை வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரோஸ் வைப்போம். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். அப்புறம் நம்ம ரோஸ் வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மாலை நல்ல ஃபினிஷிங்கில் வந்துட்டுருக்குது. இப்போது லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு எப்படி வைப்போன்னு பாருங்கள். அதில் தான் நல்லாயிருக்கும் மாலை.
நார் கிழிச்சு அப்படி நம்ம போடுறதில்ல, இதோட அப்படியே வந்துட்டு இருக்கிற அந்த மேலே இருக்கிற நார்லேயே வச்சு நம்ம சேர்த்து சுற்றிடுவோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சம்மங்கி. ஃபஸ்ட்டு மாதிரி அழுத்தி நல்லா அந்த மாதிரி சுற்றிக்கணும். இப்போ மாலை பார்த்தீங்கன்னா நல்ல ஃபினிஷிங்கில் வந்துட்டு இருக்குது. இந்த அளவு சுற்றணும். சுற்றி முடித்தோன்னே திண்டு கொஞ்சம் நாங்கள் அளவு பார்க்குறோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் சம்மங்கி வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் சம்மங்கி. இப்போது ஒரு நாட் போட்டு இது பண்ணிக்கணும். இப்போ திண்டு அப்படியே திருப்பியாச்சு. நான் சொன்ன ஆல்ரெடி டாப் பண்ணிட்டு அப்படியே நம்ம திருப்பிடுவோம். இப்போது அது கீழே இருக்க நார்லேயே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி கீழே இருக்க நார்லேயே வந்துட்டு அப்படியே திருப்பி ரோஸ் வச்சுட்டு கீழே சம்மங்கி வச்சு மேலே வந்து அப்படியே கொஞ்சம் விரிக்கணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கல இப்படி இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்ச பின்னாடி தலை நம்ம வைப்போம். இந்த தலை பேர் பார்த்தீங்கன்னா பன்னீர் தலை. மார்க்கெட்டில் பூ மார்க்கெட்டில் இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வந்தி. திருப்பி நம்ம ரோஸ் தான் வைப்போம். அதுக்கு மேலேயே வந்து செவ்வந்தி. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பக்கா ஃபினிஷிங்கில் வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி அப்போ கலர்ஃபுல்லாக இருக்கும் மாலை. இந்த மாலை பார்த்திங்கன்னா டபுள் கொஞ்சம். ஸோ நம்ம அதனால் அப்படியே நம்ம வச்சு அப்படியே நம்ம இது பண்ணிட்டோம், சுற்றிட்டோம். இப்போ இது கீழே பார்த்திங்கன்னா இலை தான் நம்ம வைப்போம். நல்லா கொஞ்சம் அழுத்திக்கோங்க. இந்த மாதிரி இலை கொஞ்சம் அழுத்தி வச்சு சுற்றுங்க. ஏன்னா கீழே மாலை தொங்கும் போது கலண்டக்கூடாது. ஸோ நீங்கள் நல்லா அழுத்தி வச்சு சுற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாலை பக்கா ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இப்போது ஒரு நாட் நல்லா இறுக்கி ஒரு நல்லா நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாலை வந்துட்டு பக்கா ஃபினிஷிங்காக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு மாலையை பற்றி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன மாலை வேணும்னு சொல்லுங்கள், அதை பற்றி நான் சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம திருப்பிட்டோம். ஸ்டார்டிங்கில் நான் டாப்னு சொன்னேன்ல, இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு மாலை சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு